பேரன்பு கொண்ட பெரியோர்களே, என் பெற்ற தாய்மார்களே, அன்பு உள்ளம் கொண்ட சகோதர சகோதரிகளே, மாணவ மணிகளே, மரியாதைக்குரிய காவல்துறை அதிகாரிகளே, ரசிக பெருமக்களே, பொதுமக்களே, உங்கள் அனைவரையும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக வருக வருகவென்று வரவேற்கின்றேன். இந்த நாடக கலையை வளர்த்த தவ திரு சங்கரதாஸ் சுவாமிகள், சோடியூர் கனகசுவாமிகளே அவர்கள், நமச்சிவாயபுரம் NS வரதராசனை அவர்களின் பாதம் தொட்டு வணங்கி, சிவகங்கை மாவட்டம் தஞ்சாவூர் MK முத்துசாமி ராஜநடிகரின் மகனாகிய சமயக்கருப்பு ஆகிய நான் மாமன்னர் அரைச்சந்திரன் பத்திரம் தாங்கி உங்கள் அன்பையும் ஆசியும் பெற உங்கள் முன்னால் வருகிறேன். நன்றி, வணக்கம். காதலி மகனை விட்டே 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 முனிவருக்கு தொல்புவி அரசிடத்தே கைப்பொருள் தனையிழந்தே காதலி மகனை விட்டேன். சிவமே 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 சிவமே. ஒரு பொய்யுரைக்க நாட்டை இழக்க வைத்தாய், மனைவியும் மகனையும் விலைகோடி விற்க வைத்து என்னை இந்த நிலைமையிலே கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே இறைவா. பொய்யது உரைக்க பொய்யது உரைக்க பாவினான் புவிதனில் அடிமையானேன். வையகமெல்லாம் காத்தனான், இந்த வையகமெல்லாம் காத்தனான். மயானத்தை காக்க போரேன், வையகமோ காத்தனான். காசி மயானம் காக்க புறப்பட்டே தெய்வமே தெய்வமே சிவமே
தெய்வமே 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 மகாமுனிவன் கொடுமையினான் சிவமே மகாமுனிவன் கொடுமையினான் சிவமே மகாமுனிவன் கொடுமையினான் சிவமே ஓசலை நாடினந்தே ஓசலை நாடினந்தே ஓசலை நாடினந்தே முடிவடையை இழந்தே இழந்தே பாவினா இழந்தே யாருக்கு என்ன குறை செய்தேன், யார் குறையை கெடுத்து பார்த்தேன். இந்த மண்ணுலகில் உள்ள அறுபற்ற அனைவரும் இன்புற்று இருக்க வேண்டும் என்பதற்காக அள்ளும் பகலும் அணிதினமும் உன் திருவடியை பணிந்திருந்தேன். இறைவா, நான் என்ன குற்றம் செய்தேன்? இல்லை என்று வந்தவர்களுக்கு அள்ளி கொடுத்தது குற்றம். நீதி தவறாது 56 தேசத்தையும் நெறிமுறையோடு ஆட்சி புரிந்தேனே ஆண்டவா, அதுதான் நான் செய்த குற்றமா? இறைவா, நாடு நகரங்களை இழந்தேன், பெண்குலத்தின் திருவிழக்கம் பத்திரிகை பிரிந்தேன், பாசத்தால் ஈன்றெடுத்த மகளை விற்றேன், நற்றிக்கையை வைத்திருந்த நண்பனை பிரிந்து நீதி தவறாத செங்கோலை இழந்து இலை தடுமாறி நிற்கும் என் நிலைமை கண்டு உனது மனம் இறங்கவில்லை. இறைவா, கல்லாகிவிட்டாயா? உனது மனம்தான் கல்லாகிவிட்டதாம். கடைக்கண் திறந்த இந்த இலையின் திருமுகத்தை ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா? இறைவா, ஒரே ஒரு முறை பார்க்க மாட்டாயா? பகவானே
பகவானே மௌனம் வேணும் பகவானே மௌனம் வேணும் இது யாவும் நீதானோ பகவானே மௌனம் இது யாவும் நீதானோ பகவானே மௌனம் பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேயோ பரிதாபம் தன்னை கண்டு கருணை இல்லாததேனோ மலரை நாடு மேலை மறையாவில் மேலை முகமலரும் நாடு ஏழை மாறியதிலும் கீழே பிரியாத சேயை பிரிந்தே உயராதே வாழலாதே பிரியாத சேயை பிரிந்தே உயராதே வாழலாதே பகவானே மௌனமேனோ இது யாவும் நீதானோ பகவானே மௌனமேனோ பார்வை உண்டாக விதியை படைத்தாய் அன்பாகும் தானே பாதை உண்டாகும் விதியை படைத்தாய் அன்பாகத்தானே படைத்தாய கண்ணனின் மணியை இரக்கம் இல்லாமல் நீயே பாராய உனது கண்ணா நீராய துன்பம் தன்னை பாராய உனது கண்ணால் தீராய துன்பம் கண்டவை பகவானே மௌனமே இது யாவும் நீதிதானே பகவானே மௌனமேனோ காலம் கண்ட தேவா 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 காலம் கண்ட தேவா இரவை படைத்த தேனோ காலம் கண்ட தேவா இறைவை படைத்ததேனோ இது எனது மாயை செய்யும் கதியேது வாழத்தானோ விதி என்று மாய் செய்யோ வெளியேறு வாழத்தானோ எதிரின்றி பாடும் போது உன்னை எண்ணி சொன்ன வேலை எதிரின்றி பாடும் போது உன்னை எண்ணி சொன்ன வேலை பகவானே மௌனமே இது யாவும் நீதிதானோ பகவானே மௌனமேனோ கடல் மீது நாடு மலையில் படகை தன்னாட செய்தாய் கடல் மீது நாள் பலகையில் பலகை தள்ளாட செய்தார் கடல் மீது நாடு மலையில் படகை தன்னாட செய்தாய் படகான சூழி காட்டு முடியாமல் பாதுகாப்பாய் கரையாத சூழல் காவாற்றி உடையாமல் பாதுகாத்தார் கரை காணும் வேலை தன்னில் திசை மாற செய்யலாமோ இது யாரும் சென்று தன்னில் திசை மாற செய்யலாமோ கரை காணும் வேலை தன்னில் திசை மாற செய்யலாமோ பகவானே மௌனமேனோ இது யாவும் நீதானோ பகவானே மௌனமே பகவானே மௌனமே பகவானே குட்டாண்டவர் சார்பாகவும் கிராமத்து சார்பாகவும் இங்க சத்திரம் அர்ஜுந்தரனாக நடித்துக் கொண்டிருக்கும் மதுரை சமய கருப்பு அவர்களுக்கு இந்த மலர் மாலையை அணிவிக்கின்றேன். மணல் மெட்டு இன்றைய நாடக ஓய்வதாரர் கணேசன் ஹரிச்சந்திரனாக நடிக்கும் எனக்கு 500 ரூபாய் அன்பளிப்பளித்து கௌரவப்படுத்தியிருக்கிறார்கள். அன்பளிப்பளித்த அன்பு உள்ளத்திற்கு நெஞ்சார்ந்த நன்றி, நன்றி கலந்த வணக்கம்.
பிச்சாவரம் அரண்மனை சேர்ந்த முத்துக்குமார் ஹரிச்சந்திரன் நாடகத்திற்கு கலைக்குழுவை பாராட்டி அன்பளிப்பளித்து 500 ரூபாய் அன்பளிப்பளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து கலைப்பணியை தொடங்குகிறோம். நன்றி நன்றி கலந்த வணக்கம். மலர் மாலை சுட்டி கௌரவப்படுத்திய கிராமத்தார்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கூடிய சுற்று வட்டார பருகுடி மக்கள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து கலைப்பணியை தொடங்குகிறோம். நன்றி வணக்கம். அயோத்தி மாநகரத்தில் என்னுடைய மகன் தேவதாசனுக்கு பிறந்த நாள் விழா 55 வருஷத்தில் அரசனம் செலுத்தும் மதுரைக்கு அவ்வப்போது ஆலோசனை சில அமைச்சர்கள் இருக்க ரத்தின சிம்மாசனத்தில் அமர்ந்து தேச விசாரணை செய்து கொண்டிருந்தேன் ஒரு நாள். அப்பொழுது தமத்தில் சேர்ந்த விஸ்வாமித்திர முனிவர் என் குலமண்டபத்திற்கு வந்திருப்பதாக காவலனுடன் அடைந்தேன். உடனே அன்னவரை எதிர்கொண்டு அழைத்து வந்தேன். ஆசனத்தில் அமர்த்தினேன். சுவாமி, தாங்கள் என்னை நாடி வந்த காரணம் யாது சுவாமி என்றேன். ஹரிச்சந்திரா, உனக்காகவும் உன் நாட்டின் நலனுக்காகவும் அதற்கு கொஞ்சம் திரவியம் வேண்டும். அதை உன்னிடத்தில் பெற்று புகை வந்தேன் என்று அறிவித்தார். நாட்டு மக்களுடைய நலனை கருதினான். எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றேன். கேட்டார் முனிவர். மற்ற பாறை என்பது மலகரியை நிறுத்தி அதன் மீது ஆங்காரபுடன் அமரச் செய்து அவன் கையிலே வெள்ளி கவன் கொடுத்து அதில் மாணிக்க கல் வைத்து குளித்து எறிந்தார். அந்த மாணிக்க கல்லானது மேலே சென்று கீழே வந்து விழுந்து எழுந்தோறும் திரவியம் தர வேண்டும் என்று தெரிவித்தார். அவர் கேட்டபடி நான் திரவியத்தை கொடுத்தேன். ஹரிச்சந்திரா, நான் வசிப்பது ஆரண்யம். இத்திரவியத்தை அங்கு நான் வைத்துக் கொள்ள முடியாது. யாகத்திற்கு முகூர்த்த நாள் முடிவு செய்து எடுத்துச் செல்கிறேன். அதுவரையில் உன்னிடத்தில் கட்டும் என்றார். சுவாமி, தங்களை போன்ற மகான்களுக்கு கொடுத்த பொருளை மீண்டும் நான் வைத்துக் கொண்டால் நன்னிலை வாயில் நகருக்கு போவதாக சுருதிகள் கூறியவையா? இப்பொருளை நான் வைத்துக் கொள்ள அருகதையில்லை. தயவு செய்து தாங்கள் எடுத்துச் செல்லுங்கள் என்றேன். கவலை வேண்டாம். உன்னுடைய கனையாளி மோதிரத்தில் என்னுடைய ருத்ராட்ச மாலையை அடையாளமாக வைத்தால் தோஷமில்லை. அதன்படி செய்துவிட்டு முனிவர் சென்ற சிறிது நேரத்தில் ஆசார வாசலிலே குடிமக்களின் அபயம் சென்று பார்த்தேன். குடிசனங்களே, உங்களுக்கு எல்லாம் என்ன நேர்ந்தது? நான் என்ன குறை வைத்திருக்கிறேன்? எதற்காக அழுது புலம்புகிறீர்கள் என்றேன். மன்னா, நாங்கள் இட்ட பயிர்களை எல்லாம் கொடிய மிருகங்கள் வந்து அழித்து விட்டது. மன்னா மன்னா மன்னா, எனது மனம் வேதனை அடைந்தது. குடிமக்களுக்கு ஆறுதலை அனுப்பினேன். வெட்டுக்கு புறப்பட்டேன். கொடிய விலங்கினங்களை கொண்டேன். வேட்டையாடிய விளக்கத்தால் திருக்குள கரையோரம் ஆலமரத்தின் அடியில் எனது பத்தினி சந்திரமதியின் மடியில் நித்திரையில் இருந்தேன். அங்கே அடாத கனவு ஒன்று கண்டு திடுக்கிட்டு எழுந்து பார்த்தேன். 2 நடன மாதர்கள் என் முன் வந்து நின்றார்கள். மாதர்கள், நீங்கள் யார்? உங்கள் ஊர் பேர் என்ன? என்னை நாடி வந்த காரணம் என்று கேட்டேன். அண்ணா, நாங்கள் வசிப்பது இமயகிரிச்சாரர். என் பெயர் சரசவள்ளி, இவள் பெயர் காமவள்ளி. எங்களுக்கு பரதமும் சங்கீதமும் தெரியும். அதை தங்கள் சமூகத்தில் ஆடியும் பாடியும் தக்க சன்மானம் பெற்று புகை வந்தோம் என்று தெரிவித்தார்கள். எங்க ஆடுங்கள், பாடுங்கள் என்றேன். ஆடினார்கள், பாடினார்கள். கண்ணுற்றேன், சந்தோஷமுற்றேன். வேண்டிய சன்மானத்தை கொடுத்தேன். பெற்றுக் கொள்ள மறுத்து என் திருமுடிக்கு நிறுவக்கூடிய பூச்சக்கர குடையையும் எனது வெற்றி மாலையையும் பரிசாக கேட்டார்கள். பெண்களை கொடுக்கக்கூடிய பொருளாக இருந்தால் தயங்காமல் கொடுத்து விடுவேன். இதை விடுத்து பொன்பொருள் எவ்வளவு வேண்டுமோ கேளுங்கள், தருகிறேன் என்றேன். அப்படியா? பொன்பொருள் எங்களுக்கு தேவையில்லை. அப்படி என்றால் எங்கள் இருவரையும் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார்கள். பெண்கள், நான் தந்தாரமின்றி பிரதாரம் சிக்காதவன். தயவு செய்து இந்த இடத்தை விட்டு போய்விடுங்கள் என்று எவ்வளவோ அறிவுரைகளை எடுத்து கூறினேன். கேட்கவில்லை. காவலர்களை அழைத்தேன். அடித்து துரத்தினேன்.
மாதர்கள் சென்ற சிறிது நேரத்தில் விஸ்வாமித்திர முனிவர் கடும் கோபத்தோடு வந்து என் திருமொழியை காலால் ஏற்றி மணிமுடி மண்ணிலே சாய்ந்து விட்டு என்று கூட நான் கவலைப்படவில்லை. அதற்கு மாறாக எனது நெஞ்சம் இந்த திருமுடியிலே பதித்திருக்கின்ற நவரத்ன கற்கள் முனிவரின் பாதத்தை புண்படுத்தியதோ என்று பாதத்தை கொடுத்தே சண்டார் நான் அனுப்பிய மாதர்களை ஏன் அடித்து துரத்தினார். என் கோபம் தீர வேண்டும் என்றால் அந்த மாதர்கள் இருவரையும் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றார். சுவாமி அனைத்தும் அந்த தாங்களாய் இவ்வாறு கூறுவது. நான் ஏற்கனவே திருமணம் முடித்தவன், எனக்கு ஒரு மகன் இருக்கிறான். சுவாமி எல்லாவற்றையும் அறிந்த தாங்கள் அறியாதது போல் பேசுகிறீர்களே, வேண்டாம். அதற்கு மாறாக கண்ணை நேற்றிலும் ஈகி வேண்டாட்டுங்கள் நான் காக்கின்ற 56 தேசத்தை கேட்டாலும் தடையில்லாமல் தருகிறேன். ஒரு பொழுதும் அந்த மாதர்களை அடைய மாட்டேன் என்றேன். ஹரிச்சந்திரா, உன் கண்கள் அடைப்பதற்காக நீ கூறியபடி இப்பொழுது 56 தேசத்தையும் எனக்கு தாரை பார்த்து கொடு என்றார். இறைவா, ஒரு வார்த்தை அவமானத்திற்காக சொன்னேன். இல்லை என்று சொன்னால் சொல் தவறியதாக போய்விடுமோ என்று கருதிய நான் அன்பு மனைவி தாராபரியை கிண்டியிலே ஜலம் கொண்டு வர செய்து முனிவருக்கு அபயமாக 56 தேசத்தையும் தாரை வார்த்து கொடுத்தேன். சற்று நேரம் கழித்தபின், ஹரிச்சந்திரா, நீ யாகத்திற்கு கொடுத்தாய் அல்லவா திரவியம், அதை இப்பொழுது கொடு என்றார். அந்த திரவியத்தை அரண்மனையிலே களஞ்சியத்தில் வைத்து பூட்டியவாறு இருக்கிறது, எடுத்துக் கொள்ளுங்கள் என்றேன். நீ நாடு நகரங்களை தாரை பார்க்கப்படுது, பொருள் நீங்களாக தாரை பார்க்கவில்லையே, இல்லை என்று சொல்லிவிடு, போய்விடுகிறேன் என்றார். இல்லை என்று சொல்ல மாட்டான் இந்த ஹரிச்சந்திரன். எனக்கு ஏதாவது ஒரு தவணை கொடுங்கள், தவணைக்குள் தங்களுக்கு சேரவிடைய திரவியத்தை நான் கொடுத்து விடுகிறேன் என்றேன். ராஜகட 48 நாட்கள் தவணை தருகிறேன். யாகத்திற்கு சேரவிடைய திரவியத்தை நட்சத்திரங்களை உன்னோடு அனுப்பி வைக்கிறேன், அவரிடத்தில் கொடுத்து விடு என்றார். நான் சம்மதித்து இந்த நாட்டை விட்டு போவதற்காக ஒரு அடி எடுத்து வைத்தேன். ஹரிச்சந்திரனில் நாடு நகரங்களை கொடுத்து விட்டேன், பொன்பொருள் சர்வதாக தங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். மீண்டும் நான் என்ன கொடுக்க வேண்டும் சொல்லுங்கள். உன்னை இந்த ராஜமொழியிலிருந்து நாட்டை விட்டு போக நான் சம்மதிக்க மாட்டேன். நான் கொடுக்கும் காவி வஸ்திரத்தை அணிந்துதான் நீ செல்ல வேண்டும் என்றார். நாடு நகரம் எனது உயிரிலும் மேலான குடிமக்களை எல்லாம் நான் பிரிந்து செல்லப் போகிறேன். எனக்கு இந்த ராஜமொழியா பெரிது, தாராளமாக கொடுங்கள் என்று கூறிய நான் கண்டபதிரம் இல்லந்தே காவி வசீரம் புனைந்தேன். கண்டபதிரம் இல்லந்தே காவி வசீரம் புனைந்தேன். அன்பு மகனை ஒரு கரத்திலே பிடித்தேன். உயிரோடு உயிராகிய உறவாடி ஒட்டி வாழ்ந்த மனைவியை மற்றொரு கரத்திலே பிடித்துக் கொண்டு காசி மாநகரத்தை நோக்கி நடந்து சென்றேன். எப்படி நடந்து சென்றேன் தெரியுமா? நடந்து வா மயிலே, நடந்து வா மயிலே, சந்திரமதி கண்கைகள் கோயிலே.
வழியொன்றும் தோணவில்லை. பொழுது விடிந்தால் 48வது நாள், முனிவருக்கு செல்லுடைய பொருளை கொடுக்க வேண்டிய கடைசி நாள். என்ன செய்வேன்? வழி தெரியாமல் அழுது புலம்பிக் கொண்டிருந்தேன். என் மனைவி தாராவதி எதற்காக அழ வேண்டும் சுவாமி? என்னையும் மகனையும் விற்று முனிவருக்கு செல்ல வேண்டிய பொருளை கொடுத்து தாங்கள் கொண்ட சத்தியத்தை நிலைநாட்டுங்கள் சுவாமி. உன்னை நான் விற்க வேண்டுமா? உற்றோரும் பெற்றோரும் என்ன நினைப்பார்கள்? கட்டிய மனைவி விட்டான் சண்டாளன் என்று இந்த உலகமே என்னை பழித்து பேசுகிறேன் தேவி. இதை நான் எப்படி விற்பேன் என்றேன். சுவாமி, உங்களுக்கு இது என்று வேறு வழி இல்லை. ஆகையால் கணவனுக்கு ஒரு துன்பம் என்றால் மனைவிக்கும் அதில் பாதி பங்கு உண்டல்லவா? ஆகையால் என்னையும் மகனையும் விற்று முனிவருக்கு சேருடைய பொருளை கொடுத்து விடுங்கள் என்றார். என்ன செய்வேன்? வழி தெரியாமல் திகைத்த நான் இரு பேர்களையும் என் கரங்களிலே பிடித்துக் கொண்டு காசி மாநகரத்து வீதிகளிலே, எங்கே? காசி மாநகரத்து வீதிகளிலே விலையோ விலை, விலையோ விலை என்று எப்படி விலை கொண்டேன் தெரியுமா? விலையோ விலை என்று கோருகின்றேன், விலையோ விலை என்று கோருகின்றேன். நகரத்து விதிகளிலே விலையோ விலை, விலையோ விலை, விலையோ விலை என்று விலை கூறி அடைந்தேன். யாருமே விலைக்கு வாங்க முன்வரவில்லை. இறுதியாக இருப்பது அந்தணர் வீதி. அந்தணர் வீதிக்கு மனைவி கரத்திலே பிடித்து மகனை கரத்திலே பிடித்துக் கொண்டு ஆடு மாடுகளை விலை கூறுவதைப் போல் மீண்டும் விலை கொள்ளேன். எப்படி விலை கொள்ளேன் தெரியுமா? இந்த உலகத்தில் யாருமே செய்யாத செயலை நான் செய்து விட்டேன். உலகத்தில் அறியாத புதுமையா இந்த உலகம் அறியாத புதுமை. உலகம் அறியாத புதுமை, உலகம் அறியாத புதுமை, உடல் பொருளாவினை கடலுக்கு விட்டது. உலகம் அறியாத புதுமை, இந்த உலகம் அறியாத புதுமை. அதற்கு
தன்மானம் என்னான் தன்மானம் என்னாலும் தாங்கவே பிறந்தவர் இறுதியாக காலகண்ட ஐயனோடு பிழைக்கு வாங்கினார். அன்பு மனைவியும் என் மகனையும் அடித்து இழுத்து சென்றார். அந்த பொருளை பெற்ற நான் தரகணத்தில் கொடுத்தேன். பட்டகடன் தீர்ந்து விட்டது என்று நினைத்தேன். மனதை நினைப்பதுண்டு, வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. மனிதன் பாவம் என்ன செய்வேன்? மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நினைக்கும் என்று இறைவன் நினைப்பதுண்டு. பாவம் மனிதன் என்று மனிதன் நினைப்பதுண்டு, வாழ்வு நினைக்கும் என்று
ஹரிச்சந்திரா, உன்னோடு 48 நாள் கஷ்டப்பட்டு வந்திருக்கிறேன். எனக்கு என்ன தரப் போகிறாய்? 16,000 பொன் கொடுத்தாலுடைய, இல்லை என்றால் இந்த பொருளை முனிவருக்கு கொடுக்க மாட்டேன், நான் வைத்துக் கொள்வேன் என்றார். சுவாமி, இனிமேல் என்னிடம் என்ன இருக்கிறது? எதை வைத்து கொடுப்பேன் என்று ஏன் இல்லை? நீ இருக்கிறாய் அல்லவா, உன்னை விட்டு கொடுக்கலாம் அல்லவா என்றார். ஆம் சுவாமி, என்னை நான் மறந்து விட்டேன் என்று சொல்லி அன்பு மந்திரி சத்தியகித்தி அழைத்தேன். என்னையும் இந்த காசி மாநகரத்து விதிகளிலே யாரிடமாவது விலை கூறி விட்டு விடுங்கள் என்றேன். மனம் சூழ்ந்து விலை கூற முடியாத மந்திரியா மூர்ச்சியாகி கீழே சாய்ந்து விட்டார். இந்த பாவியாகிய நான் என்னை நானே விலை கூறி சென்றேன். கல்குடம் சுமக்க வைத்தார். இறந்த கன்றை அறுக்க செய்தார். இறந்த கன்றை அறுக்கும் பொழுது கையிலே கத்தி பட்டது. ரத்தம் கொட்டுவதை பார்த்தார். ஹரிச்சந்திரா, உனக்கு இந்த வீட்டு வேலை சரிப்படாது. நான் காக்கின்ற மயானம் ஒன்றைக்கு தங்குவோம். வருகின்ற தினம் ஒன்றுக்கு கால்பணம் 1 முழ துண்டு, வாய்க்கரிசி 3 மான். கால்பணம் முழத்துண்டு எனக்கு அனுப்பிவை, வாய்க்கரிசி மட்டும் உணவு புசிப்பிற்கு வைத்துக் கொள் என்றார். அரண்மனையிலே அறுசுவை உணவு உண்டு வாழ்ந்த நான் மயானத்திலே பிணத்தின் மேல் போடப்படுகின்ற வாய்க்கரிசி கொண்டு வாழும் அளவுக்கு என்னை கொண்டு வந்து நிறுத்தி விட்டாயே இறைவா. எஜமான கட்டளைப்படி மயானத்தை காக்க புறப்படுகிறேன் இறைவா. மயானத்தை காக்க புறப்படுகிறேன். போகின்றேன்